ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து பேக்லிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூட் வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸுமே வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்லிங் சர்வீஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸுமே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று வாங்கிக்க முடியும். தென் அது வந்து எனி கேட்டகரி நீங்கள் பிளாகிங் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, அல்லது காமர்ஸ், அஃபிலியேட், தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் இது போக எவ்ரிபடி, ஓகேங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலுமே என்னால் வந்து கண்டென்ட் ரைட்டிங்ன்றது பண்ணி கொடுக்க முடியும். தென் நீங்கள் முக்கியமாக ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பண்ணி தந்துட்டுருக்கேன். அதே போல் ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கான ரெவன்யூ வந்து ரொம்பவே கம்மியாக வருது அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா? அதாவது இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து பியூர் வேர்ட் அட்வர்டைசிங் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், பியூர் வேர்ட் அட்வர்டைசிங் என்ன அப்படின்னா, நண்பா, எந்த இடத்தையுமே நம்ம வந்து கீவேர்ட் டஃபிங்ன்றதை நான் ஒன்றும் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரிங்களா? தென் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து பியூர் வேர்ட் அட்வர்டைசிங் வேணும் அப்படின்னா பண்ணி கொடுப்பேன். இல்லை எனக்கு வந்து ரேங்கிங் முக்கியம் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் ஜஸ்ட் ஃபார் கிரே டாட் அண்ட் எல்லோ டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? ப்ரோ, எனக்கு ஷார்ட் அண்ட் டைம்லேயே ஆர்டிகல் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டில் எண்டு பிளாக் அட் எஸ்இஓ, ஓகேங்களா? அதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து மாறும். தென் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க, பட் லேட்டாக பிக்கப் ஆனாலும் என் ஆர்டிகல்ஸ் வந்து எந்த ஒரு கூகுளில் கோர் அப்டேட் வந்தாலுமே என் ஆர்டிகல் மூலிமா என்னோட வெப்சைட் வந்து பொசிஷன் வந்து இறங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பியூர் வேர்ட் அட்வர்டைசிங் வந்து ஃபாலோ பண்ணுவேன். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிகலையுமே உங்களுக்கு இது போல தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையுமே இது போல தான் நான் வந்து அட்டாச் பண்ணி கொடுப்பேன். ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இது போல தான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையுமே நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதே போல் என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் லிங்க்குமே வந்து கிடச்சிரும். சரிங்களா? தென் அது போக நாம் எந்தெந்த டூலில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ரொம்பவே அட்வான்ஸ் லெவலில் ஏஐ வந்து அப்கிரேடாக இருந்தாலுமே பட் ஏஐயில் பண்ண முடியாதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டூலில் நீங்கள் செக் பண்ணாலும் சரி எல்லாத்துலேயுமே யூனிக்காக தான் இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஸோ அது எல்லாமேக்கான டெஸ்டிங்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்னா 100% எந்தெந்த டூல் இருக்கோ எல்லாத்துலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் பிளாகரிசம்ன்றது 100% யூனிக்காக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் மேனுவலாக 1 or 2 டைம்ஸ் கிராஸ் செக் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்ல போயிடுச்சுன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேப்ஸ் ரிலவெண்ட்டான நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு ஆர்டிகளுமே நீங்கள் நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணால் தெரியும் நம்ம எப்படி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இடத்துக்கு தகுந்த போல் வேர்ட்ஸ் வந்து நம்ம போல்டு பண்ணி காட்டுறது, நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, புல்லட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இது கேட்டகரி பொறுத்து வந்து மாறும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் 5 ஆர்டிகல்ஸ் யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 டாக்குமெண்ட்ஸை நம்ம தனித்தனியாக மேனுவலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் ஃபைல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஜிப் ஃபைலாகவும் நம்ம வந்து ஒன்று கூட கொடுப்போம். ஓகேங்களா? அதாவது 5 ஃபைல் தனியாகவும் கொடுப்போம். அதே போல் ஜிப் ஃபைலாகவும் ஒன்று போடுவோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து யூசர்ஸ்க்கு நம்ம மெயில் சென்ட் பண்ணதுக்கான ரிப்போர்ட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ எங்கிட்ட இருந்து நீங்கள் ஒரே ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒரே ஒரு ஃபைல் வேணும்னாலும் சரி நீங்கள் வாங்கிக்க முடியும். அல்லது 10 ஆர்டிக்கல் வேணும்னாலும் வாங்கிக்க முடியும். 100 ஆர்டிக்கல் வேணும்னாலும் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் டைமிங் மாறும். நீங்கள் நார்மலாக ஒரு ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்தாலே மோர் தென் எனக்கு 2 days டைம் தேவைப்படும். நான் ஃபர்தராக பண்ணி கொடுக்கணும் ப்ரொஃபஷனல் அப்படின்னா. ஓகேங்களா? பட் நீங்கள் 20 ஆர்டிகல் 30 ஆர்டிகல் டைம் அதாவது கொடுக்குறீங்க, ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மோர் தென் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் நான் டைம் எடுத்துப்பேன். பட் எனக்கு போதுன்ற அளவு நீங்கள் டைம் கொடுத்தா தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு மச் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நான் சும்மா இடத்தங்க ஒருத்தனை வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? அந்த ஆர்டிகல் அதே ஆர்டிகல் தூக்கி என் வெப்சைட்டில் போடு அப்படின்னா என்னால் போட முடியும். அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக நான் வந்து பண்ணி கொடுப்பேன். புரியுதுங்களா? தென் அது இல்லாமல் எங்கிட்டேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு 100% நான் கேரண்டியுமே கொடுப்பேன். கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயிலில் நம்ம என்னென்ன அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எங்கிட்ட வந்து மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுனாலே ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? தென் மெயிலில் ஜஸ்ட் ஃபார் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னை பற்றின உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அது போக ஒவ்வொரு மெயிலுமே என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூட் கான்டாக்ட் நம்பர் வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா சம்டைம் டாக்குமெண்ட் உங்கள் சிஸ்டத்தில் வச்சுருப்பீங்க, ஃபோனில் வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு,
தென் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஃபைல் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி திருப்பி வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். மெயில் அனுப்புறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் மேனுவலாக டெலிவரி பண்ணால் மட்டும்தான் மெயிலில் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது மெயிலில் எப்போயுமே இருக்குன்றதால தான் நம்ம மெயிலில் வந்து ஃபைல் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே போல் நம்ம எதனால் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறீங்க. தெரியாமல் வந்து ஃபைல்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து அனதர் பீப்புள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? மெயிலில் அனுப்புறதுக்கான மெயின் ரீசன் இதுவும் கூட ஒன்று. அதே போல் மெயிலில் டாக்குமெண்ட்லேயே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிடும். அதே போல் மெயிலுமே நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் என்னை ஈஸியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. என் சேனல் எவ்வளோ வீடியோஸ் இருக்கோ அத்தனை வீடியோ கீழேயுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் டவுட்டாக இருக்கா அப்படின்னா. தென் அது போக என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மோர் நீங்கள் இந்தியாவில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிவிடுவீங்க. சம்டைம் நீங்கள் Tier 1 கண்ட்ரிஸ் எக்ஸாமுக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னும் போது தென் உங்களுக்குலாம் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணணும் அவசியம் கிடையாது. வாட்ஸ்அப் வந்து டேரெக்டாக வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அது இல்லாமல் IMO லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மோர் தென் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதிலேருந்து நீங்கள் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் இப்போ வந்து ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இல்லையா? தென் இப்போ ஆர்டிகல்ஸில் வந்து மெயினாக ஒரு சிலது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்றது நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர்ஸ்க்கு ஓகேங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விதத்தில் தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ரீசன் அப்படின்னா இங்கே 90% மேலே வேர்ட்பிரஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஒரு 10% பீப்புள் மட்டும் தான் பிளாகரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. அது பிகினர் மட்டும் தான். ஓகேங்களா? பிகினர் வந்து ஒரு லேர்னிங் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஓகே ஒரு மணி மேக் பண்ண ஆன்லைனில் அப்படின்னு நினச்சாலே அவங்க எல்லாருமே வந்து வேர்ட்பிரஸ் பக்கம் தான் மூவ் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பிளாகரில் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை கஸ்டமைஸ்டாக வந்து CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இந்த லெவலில் அட்வான்ஸ் லெவலில் கோட் லெவலில் கஸ்டமைஸாக PHP ஸ்கிரிப்டில் ரன் பண்ணாலுமே சரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்டில் ரன் பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ரீடபிலிட்டிக்கு வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பிகினருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீ வேணால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னே தெரிகிறது கிடையாது. அது இல்லாமல் பாதி வெப்சைட்டில் போடுறது கூட கிடையாது. ஓகேங்களா? தென் ஆனால் நாம் வந்து அப்படி கிடையாது நண்பா. நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் மெயின் கீவேர்ட்ஸை ரியாக்ட் ஆகும். அதுதான் ஃபோக்கஸ் கீவேர்ட். சரிங்களா? ஸோ அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றதை நான் தெளிவாக அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே போல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 கேரட்ஸ்க்குள்ளே ஃபர்தராக பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ரீடபிலிட்டிக்கு நச்சுன்னு இருக்கும். தென் அதே போல் நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் டாமினேட்டாக ப்ளே பண்ணக்கூடியது SEOக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பிளகின் தான் வந்து அதாவது 90% இந்த பிளகின் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று SEO அப்படிலாம் ரேங்க் மேத் அப்படிலாம் ஆல் இன் ஒன் SEO இது 3 தான் யூஸ் பண்ணுவீங்க. இதை தாண்டி நீங்கள் எந்த பிளகின் SEOக்குன்னு யூஸ் பண்ணாலுமே நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் வந்து ரீடபிலிட்டிக்கு பக்காவாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே போல் நான் எங்கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய ஆர்டிகலில் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் ஃபார் டைட்டில், ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது மூணு நீங்கள் கரெக்டாக போட்டாலே உங்களுக்கு வந்து SEO ஸ்கோர்ன்றது ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு 58% மேலே வந்துடும். சீரியஸாக சொல்கிறேன். அதே போல் கண்டென்ட்டில் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இன்டர்னல் லிங்க், அவுட்பவுண்ட் லிங்க், இமேஜ் பேருக்கு 3 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி 85%லேருந்து 90%ன்றது SEO ஸ்கோர்ன்றதை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இந்த இடத்த பார்க்கலாம். ஃபோக்கஸ் கோட் எத்தனை இடத்த நம்ம கொடுத்துருக்கோம் அது எல்லாமே வந்து நம்ம ஃபுல் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதே போல் டைட்டில் H1, H2 அது போல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் H3 வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். புரியுதுங்களா? தென் முக்கியமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து கண்டென்ட்டோடைய ரைட்டிங் மெத்தடே மாறும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக வருது அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸாக வரும். ஒரு சிலருக்கு வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வரும். ஒரு சிலருக்கு வந்து பேராகிராஃப் வந்து அதிகமாக வரும். தென் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து கண்டென்ட்டோட ரைட்டிங் மெத்தட் வந்து மாறும். ஓகேங்களா? தென் அதே போல் இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே பாருங்கள். இப்போ இந்த ஆர்டிக்கிளுமே வந்து பாருங்கள் ஃபோக்கஸ் கோட் என்னன்றது கொடுத்துருக்கேன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னன்றது கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் இப்போ உங்களுக்கு இது ஆர்டிகல்ஸ் எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10 ஆர்டிக்கல் 20 ஆர்டிக்கல் இப்படிலாம் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. சரிங்களா? சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட பை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா மட்டும் அனதர் ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கேன் சொன்னேன் இல்லையா? 200 பே பண்ணுற ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்குகிறேன். நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன்னு இவங்க பார்க்குறீங்க. 1 வீக் அல்லது 2 வீக்ஸ் கழிச்சு அந்த ஆர்டிகல்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றது பாருங்கள். தென் ஏன்னா நீங்கள் அனதர் ஃப்ரீலான்சர் கூட நீங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கலாம். தென் ஃபைபரில் கூட நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா? தென் நம்மளது எப்போயுமே ஃபிக்ஸடு ரேட்டாக இருக்கும். அதே போல் நான் கொடுக்குற ஆர்டிகல்ஸ்க்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசை விட அதிகமாக நான் வேலை செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா அதுதான் நான். ஓகேவா? தென்
இப்போ உங்களுக்கு ஆர்டிகல் ஃபஸ்ட்லேயும் சரி எண்ட்லேயும் சரி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ மெயிலில் வந்து அதாவது மெயின் உங்களுக்கு அதாவது சரி இந்த ஜிமெயிலில் உங்களுக்கு வந்து நான் ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, ஆஃபர் சைஸ் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் எந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். இந்த இடத்த வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒவ்வொரு மெயில்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஒவ்வொரு யூசர்ஸ்க்குமே அது வந்து யாருக்குன்னா வந்து வேர்ட்ஸ் வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் நான் பண்ணவே மாட்டேன் நண்பா. இந்த இடத்த பார்த்தா தெரியும். வேர்ட்ஸ் எப்படி கவுண்ட் நான் மினிமம் கேரண்டி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் தான் நான் மினிமம் கேரண்டியே கொடுக்குறேன். சரிங்களா? அதை தாண்டி பண்ணி கொடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஏன்னா அது கன்க்ளூஷன் எங்கே முடியுன்றது எனக்கே தெரியாது. 2000 வேர்ட்ஸ்ன்றது அதிகபட்சமே என்னால் கொடுக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? தென் எஸ்இஓ ஆப்டிமேஷன்ன்றது நான் ஸ்டார்டிங்காக சொன்னதான். நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணாலும் சரி, பிளாகர் யூஸ் பண்ணாலும் சரி, ஏன்னா கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணி டெக்னிக்கல் அதாவது ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் இது 3 ஃபர்தராக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எஸ்இஓ ஸ்கோர்ன்றது ஆவரேஜ் பண்ணி 85% அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. அடுத்தது பிளாகர் அசெம்பிளின்றது 100% நம்ம கிராஸ் செக் பண்ணி தான் கொடுக்குறோம். 100% யூனிக்காக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? யாராலையும் 100% இந்த கொண்டுட்டு வரவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் இந்த 100% ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரேட்டிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது நான் மெயினாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் இந்த நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கன்னட ரேட்டிங் சம்மந்தமாக வரும். அடியில் ஃபுட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து பில்டு பண்ணுறதுலேருந்து கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன். வேர்ட்ப்ரெஸ் ப்ரீமியம் தீம்ஸ்னால் வேர்ட்ப்ரெஸ் பில்டு பண்ணுறேன்னா ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, சைடு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் 3மே வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இதில் வந்து ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் வந்து மோர் தென் ஆன் பேஜ் நீங்கள் பண்ணலாம். ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் பேக் லிங்க் ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே இந்தியா வைஸ்லேயே பேக் லிங்க் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு சம்ரைஸ்ட் அப்டேட் ஆகக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னிக்கலாகவும் சரி ஓகேங்களா நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பேக் லிங்க் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். பேக் லிங்க் சம்மந்தமாக நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஆட்சன்ஸ் சம்மந்தமாக வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் வெப்சைட் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகேவா? தென் அது போக மந்த்லி எஸ்இஓ சர்வீஸுமே நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பிளாகருக்காக நீங்கள் அதாவது நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மந்த்தான வந்து இயர் ஆன் இயர் வந்து ஹோஸ்டிங் டொமைனுக்கு வந்து ரெனியூவல் பண்ணணும். நிறைய பேர் ஹோஸ்டிங்லாம் ரெனியூவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிளாகரில் ரன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலுமே சரி நம்ம ஃபர்தராக எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் அது போல் அங்கே வந்து கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வந்து வேணும் PHP ஸ்கிரிப்டில் எனக்கு சைடு வந்து டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே அதுவுமே நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் எல்லாம் நான் கவர் அப் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஆல்ரவுண்டராக தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அஃபிலியேட், ஹூகாமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் to Z எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே ஆல்ரவுண்டராக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் கண்டென்ட் ரைட்டிங்கில் எத்தனை டைப்ஸ் கொடுத்துருக்குன்னு மட்டும் இங்கே பாருங்கள். நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளுக்கா அதுக்கு தனி, ஐசிபிசி அதுக்கு தனி, அஃபிலியேட்டுக்கு தனி, அது போல் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு அதுக்கு தனி, ஓகேங்களா? சோஷியல் மீடியாவுக்கு அதுக்கு தனி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனித்தனியாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? தென் பேக் லிங்க் சர்வீஸில் கிட்டத்தட்ட 300 டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அதெல்லாம் நான் லிஸ்ட்டு கொடுத்தோன்னா வச்சுக்கங்களேன் பக்கமாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு டாமினேட்டாக என்ன ப்ளே பண்ணதோ அதை மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். தென் இப்போ பேக் லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது நண்பா. நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து கெஸ்ட் போஸ்ட்டாக வேணுமா, 2.0 வேணுமா, நார்மல் பேக் லிங்க் வேணுமா, கமெண்ட் பேக் லிங்க் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேக் லிங்க்லேயே சம் டைப்ஸ் இருக்குது. அதாவது என்னென்ன பேக்லிங் சர்வீஸ் வேணுமா அது மட்டும் தான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேக்லிங் சர்வீஸ்னால் இருக்குன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வருது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் இது போக நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா 30+ ஆர்டிகல்ஸ் அல்லது நீங்கள் யாராச்சும் அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாருங்கள் 10+ ஆர்டிகல்ஸ் யாராச்சும் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வித் 1 இயருக்கான லைசன்ஸ் கீயோட ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் நண்பா. ஓகேங்களா? 10 ஆர்டிகல்ஸ் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 2000 பே பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு கீ போய் வாங்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4500 5000 வரைக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு பே பண்ணி வாங்குவீங்க. அது 1 இயருக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து கீ கிடைக்கும். சரிங்களா? அந்த 1 இயருக்கு வந்து அகைன் கழிச்ச உடனே நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீ வந்து ரினியூவல் பண்ணணும். அப்போ தான் கீ வந்து உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். பக் எதுவும் இல்லாது ஏதாவது இருந்ததுன்னா கூட ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற 2000க்கு வந்து அதை விட அதிகமான அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ ஃபார் மணியாக இருக்கக்கூடிய விதத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கீ வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? தென் இது வந்து எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பர் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர். சரிங்களா?
எனக்கு மந்த் ஆன் மந்த் 10லேருந்து 20 பேர் வந்து வெப்சைட் பில்டு பண்ணுவாங்க. அதே போல் நிறைய பேர் வெப்சைட் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுவாங்க, கண்டென்ட் வாங்குவாங்க. இது போல் ஏகப்பட்டது வந்து பண்ணுறாங்க சரிங்களா. பட் ஆனால் இங்கே எல்லாருமே வந்து 90% வந்து அதில் 60%க்கு மேலே வந்து பிகினராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட ஃபண்டு கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் பிக் பண்ணாவே பேசிக் பிளான் எடுத்தால் கூட 3500 5000 வரைக்கும் செலவாயிடும் ஃபார் இயருக்கு சரிங்களா. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து பிகினர் எல்லாம் 5000 இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆல்ரெடி வெப்சைட் வந்து வேர்ட்பிரஸ் வந்து பில்டு பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அகைன் வந்து ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தீம்ஸ் வாங்க அப்படின்னா இங்கே யாரும் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை சரிங்களா. பட் ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னுடைய கிளைண்டான நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து நானே எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நீ வேலை செய். ஏன்னா இங்கே எந்த ஃப்ரீலான்சரும் வந்து ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இது யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பேருக்கு வந்து ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணலாம், ரேங்க் ஆகும் அப்படின்னு சொன்னால் ரேங்க் ஆகும். பட் ஆனால் வெப்சைட்டில் என்ன பக் இருக்குது, ரேங்கிங் எதுனா இஷ்யூஸ் இருக்குன்னா அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது, புரியுதுங்களா. பட் ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அல்லது 3 மந்த்துக்கு ஒன்ஸு அல்லது மந்த் ஆன் மந்த்து கூட ஒரு சில தீம்ஸ்லாம் வந்து அப்டேட் கொடுப்பாங்க, புரியுதுங்களா. ஸோ அப்போ அந்த அப்டேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணுறது, எக்ஸிஓ ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஆன் பேஜ் அண்ட் டெக்னிவல், இது போல் கூகுளோடைய கோர் அப்டேட்டுக்கு தகுந்தா போல் தீம்ஸுமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க பேக் அண்டில் கோடிங் வைஸில், ஓகேங்களா. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக பார்க்க போயாச்சுன்னா அது ரொம்பவே அதாவது புரியாது உங்களுக்கு நான் சொல்ல போயாச்சுன்னா, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் லாங் டைமில் நம்ம சைட் வந்து ரன் பண்ண முடியும். அதே போல் சும்மா பேருக்கு வந்து ஃப்ரீயில் ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம பேருக்கு தான் நண்பா, ஓகேவா. தென் இது வரைக்கும் நான் எந்த வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, என்னோடய கிளைண்ட்டுக்கு யாருக்குமே சரி ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் தான் நான் சஜஷன் பண்ணுவேனே தவிர ஃப்ரீ பொறுத்த வரைக்கும் டெம்பரவரி தான். ஏன்னா நீ 10 ஆர்டிகல் வாங்கினோடனே நானே போட்டு கொடுத்துட போகிறேனே, கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ அது போல் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறனா இல்லைன்றதை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்த. தென் இது வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸுக்கு கீ போட்டோம் அப்படின்னா இது போல் டேஷ் போல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா எந்த ப்ரீமியம் தீம்ஸுக்குமே கீன்றது ஒன்று கம்பல்சரி, ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ப்ளஸுக்கு இது போல் கீ நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சைட்டு லைப்ரரியில் உங்களால் மோர் தென் தீம்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபர் சைஸ் கொடுக்குறது இது என்னென்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் 30 ஆர்டிகல்ஸ் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடும் ஒரு டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதுவே வந்து 30 ஆர்டிகல்ஸ் தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்த சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா, இப்போ ஜென்ரல் ப்ளஸ் தீம்ஸ் மட்டும் எனக்கு வேணும், எப்படி தீம்ஸ் மட்டும் வேணும், எனக்கு ஆர்டிகல்ஸ் வேண்டாம் அப்படின்னா தீம்ஸ் மட்டுமே நீங்கள் 2000 பே பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தீம்ஸ் இன்க்ளூடும் முன்னூறு டூ ஃபாலோ வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். இல்லை அப்படின்னா 5000 பேக்லிங்ஸ் நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா 5000 ரூபா பே பண்ணி 5000 பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் கொடுப்பீங்க. உங்களுக்கு 5000 பேக்லிங்க்கு 5000 பேக்லிங்ஸுமே அப்டேட் ஆகிடும். ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸுமே உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ தீம்ஸ்க்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 21000 ரூபா வரும் நம்ம இந்தியன் கரன்சியில். ஸோ அதுக்கான தீம்ஸை நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். என்னால் ஒரு கீயை வச்சுக்கிட்டு 500 வெப்சைட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. நான் ஒரு வெப்சைட்டுக்கு அதாவது 500 ரூபா வச்சுனா கூட 500 வெப்சைட்டுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா. ஸோ அதை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணால் தான் ரிசல்ட்டு நல்லா இருக்குன்றது எனக்கு தெரியும், பிகினருக்கு உங்களுக்கு தெரியாது. அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வரை வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, நான் அப்படி கிடையாது, ஓகேவா. ஸோ இதுதான் மேட்ரு, உங்களுக்கு சொல்லவே சொல்லிட்டேன். இதில் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா 10 ஆர்டிகல் வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ், அதுவே ஒன்று ஒன்றா வாங்கி நான் 10 கணக்கு பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா நான் தெளிவாக மெயில் அட்டாச் பண்ண அனுப்புறது. ஏன்னா நீ ஒரு ஆர்டிகல் வாங்கினாலுமே உனக்கு வந்து இந்த மெயில் அட்டாச் பண்ண அனுப்புறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்ன்றது 1 வீக்ன்றது 2 வீக்ஸ் ஆனாலும் சரி 1 மந்த் ஆனாலும் சரி 10 ஆர்டிகலாக நீ வாங்குற அப்படின் போது உனக்கு தீம்ஸ் நான் ஃப்ரீயாக கொடுத்துறேன். தென் இயரான இயர் உங்களுக்கு தேவைப்பட்ட அப்படின் போது நீங்கள் 2000 பே பண்ணி அகைன் 10 ஆர்டிகல் வாங்குறது மூலிமா அந்த கீ உங்களுக்கு லைஃப் லாங் அப்டேட்லேயே இருக்க போகுது, புரியுதுங்களா. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் எதை எப்படி பண்ணாலுமே சரிங்களா. தென் உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிக்கணும் நண்பா, சொல்லிடுறேன். தென் அது போக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். கன்னட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது ஃபார் ஆட்டோ 2 கொடுத்துட்ருக்கேன். தென் அது இல்லாமல் கன்னட ரைட்டிங்லேயே ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஐசிபிசி, ஆட்சன்ஸ், அப்போலுக்கு அது எல்லாமே ஆல்ரெடி இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் இது போக வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 7000 ரூபாய், 15000 ரூபாய் அண்டு 25000 ரூபாய், ஓகேங்களா. 3 பேக்கேஜ்லையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. காமனாக வரக்கூடியது உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது உங்களுக்கு காமனாக கிடச்சிடும். உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த போல் உங்களோட வெப்சைட் வந்து பில்டு பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த வெப்சைட் பில்டு பண்ணுற நீடு இருக்குது, ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள், ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன் சரிங்களா. தென் அதுக்கப்புறமேட்டுக்கா வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன், டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். தென் ஆஃப் பேஜஸ் SEO, ஆன் பேஜஸ் ஸ்கோர் இது வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் ஸ்பேம் ஸ்கோர் இருக்கா அதுவுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பேக்கிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா
வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே அதுவுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இது போக ஏ டு Z ஓப்பனாக சொல்லணும்னா வெப்சைட் சம்மந்தமாக ஏ டு Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது நண்பா. இதுதான் கடைசியாக நான் சொல்கிறது. சரிங்களா, ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிகினர் யாராச்சும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நர்வஸாக ஆகாதீங்க, ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. உமன்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெப்சைட்டை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் உனக்கு கற்றுக்கணும்னு ஐடியா இருக்கா? ஓகே, கற்றுக்கணும்னு ஐடியா இருக்குது உனக்கு, ஒரு ஷையாக ஃபீல் பண்ணாத, கால் பண்ணிவிடு. ஓகேவா, உனக்கு வந்து எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, ஜீரோவில் இருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது. உனக்கு ஐடியா இருக்கா, நீ கால் பண்ணு. கண்டிப்பாக நானே உனக்கு அதை பற்றி எப்படி பண்ணலாம், எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம், நம்மளுடைய காம்படிட்டர் யார், எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே உனக்கு ஐடியா கொடுத்துருவேன். ஓகேவா. தென் ஏன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா 1 இயர் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கே டைம் போயிடும். சீரியஸாக சொல்கிறேன், லேர்ன் பண்ணுறதுக்கே டைம் போயிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் வெப்சைட்டில் வந்து லாங் டைமில் வந்து சர்வே பண்ண முடியும். புரியுதுங்களா. தென் அதுக்காக தான் நீங்கள் வந்து கால் பண்ண சொல்கிறதுக்கான ரீசன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவீங்க. தென் நீங்கள் என்ன உங்களுடைய நீடுக்கு தகுந்த கூட தான் நான் வந்து பிளான் கொடுக்க முடியும் என்னால். சரிங்களா. இப்போ நிறைய பேர் வந்து அஃபிலியேட் சைடு ரன் பண்ணலாம்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் வந்து காமர்ஸ் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்து செல் பண்ணணும்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் மாதிரி உங்களுடைய ஃபேஷனுக்காக வெப்சைட் வந்து ரன் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து பிளாகிங் பண்ணுவீங்க. தென் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் வெப்சைட்டுடைய ஒர்க்கிங் மெத்தடுமே வந்து இந்த இடத்துல வந்து மாறும். புரியுதுங்களா. ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனவே வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, வீடியோவில் இல்லை, உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோவிலே உங்களுக்கு கிடச்சிடும். அது இல்லாமல் ஒவ்வொரு வீடியோக்குமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கிடச்சிடும். ஸோ டேரெக்டாக கால் பண்ணி வந்து உங்களுக்கான டவுட் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். சரிங்களா. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க.